வருவதாக கூறி இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் தாவேக நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆரம்பிக்குமங்கலத்தை சேர்ந்த தாவேக மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலமுருகன் மற்றும் அவரது நண்பரான தாவேக நிர்வாகி ஜெயபால் ஆகிய இருவரும் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த இளம்பெண்ணுக்கு வேலை வாங்கித் தருவதாக கூறி காரில் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் அருகே ஏர்வாடியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தங்க வைத்து குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து அப்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைத்துள்ளனர். குடிநீர் கிணற்றில் காலணிகளை கழுவியதை தட்டி கேட்ட டேங்க் ஆபரேட்டரை சாதி பெயரை சொல்லி தாக்கிய புகாரில் வாலிபர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ரங்கப்பனூர் கிராமத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த வெள்ளைக்கண்ணன் என்பவர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவராக பணியாற்றி வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூக வாலிபரான சரவணன் என்பவர் பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் கிணற்றில் தனது காலணிகளை கழுவியதாக கூறப்படுகிறது. இதனை வெள்ளைக்கண்ணன் தட்டி கேட்ட போது சரவணன் அவரை சாதி பெயரை சொல்லி திட்டியதோடு காலணியால் தாக்கி கொலை மிரட்டல் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இதுகுறித்து வெள்ளைக்கண்ணன் அளித்த புகாரின் பேரில் வடபன்பரப்பி போலீசார் சரவணன் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு போட்டியாக எந்த கட்சியும் இல்லை என முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருச்செந்தூர் கோவில் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் கார் பார்க்கிங் வசதிகளை விரைந்து அமைக்க அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளின் போது வேலை செய்தவர்களுக்கு இன்னும் பணம் வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர் திமுகவிற்கு போட்டியாக எந்த ஒரு கட்சியும் இல்லை என்றார். மேலும் வரும் தேர்தலில் தாவேக தான் வெற்றி பெறும் என தமிழக முதலமைச்சர் கூறியுள்ளது குறித்து கேட்டதற்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என பதிலளித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டி எந்த கட்சியும் இல்லை. ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுக்கு போட்டியா எந்த கட்சியும் இல்லை. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு மகாஜன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் மதன்ராஜ் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளை செயல்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை மேற்கொண்டனர். இக்கூட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன், கருணாநிதி மற்றும் அனைத்து துறை அரசு உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற 23 நாட்களில் 64 கொலைகள், 111 பாலியல் வன்கொடுமைகள் நடந்துள்ளதாக கனிமொழி MP சுட்டிக்காட்டி விமர்சித்துள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி எத்தனையோ மிரட்டல்களை கடந்து விஸ்வரூபம் எடுத்த இயக்கம் திமுக என்று குறிப்பிட்டார். தாவேக அரசு பொறுப்பேற்ற 23 நாட்களேயான நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து 64 கொலைகளும், 111 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும், இதில் 61 குழந்தைகளுக்கு எதிரானது நடந்துள்ளதாக புள்ளி விவரங்களுடன் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக இருந்தது என்று சுட்டிக்காட்டிய அவர் தாவேக அரசு தனது தோல்விகளுக்கு திமுக மீது பழி போடுவதை நிறுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்றும், கூட்டுறவு கடன் தள்ளுபடி விவகாரத்தில் சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிவிட்டதாக சாட்டினார். ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டு 23 நாட்களா கடந்துவிட்டது. இன்றோடு தமிழகத்திலே இதுவரை இந்த 23 நாட்களிலே 64 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. 111 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. 111 அதில் 61 குழந்தைகளுக்கு எதிரானது. இன்னைக்கு கூட பெண்களுக்கு எதிரான 2 குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. மதுரையிலே ஒரு வண்டியிலிருந்து ஒரு பெண்ணுடைய இறந்த சடலத்தை எடுத்திருக்கிறார்கள். இன்னொரு பகுதியில 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி கவலைப்பட. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.